1963ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த பெரிய இடத்து பெண் படத்தில் இரண்டாவது கதாநாயகியாக அறிமுகமானவர் ஜோதிலட்சுமி. பின்னர் 1970ஆம் ஆண்டுகளில் பல படங்களில் நடன பெண்ணாகவும் வில்லியாகவும், தேடி வந்த மாப்பிள்ளை, தலைவன் உள்ளிட்ட படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அனைவரின் மனங்களையும் கவர்ந்தார் ஜோதிலட்சுமி. குறிப்பாக அடிமை பெண் படத்தில் வரும் காலத்தை வென்றவன் நீ, பெரிய இடத்து பெண் படத்தில் இடம்பெற்ற கட்டோடு குழலாட போன்ற பாடல் காட்சிகளில் தோன்றும் ஜோதிலட்சுமி இன்றளவும் மறக்க முடியாது. எம்ஜிஆர், சிவாஜி படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்றும் சில தெலுங்கு படங்களில் லேடி ஜேம்ஸ் பாண்ட் ஆகவும் திறம்பட நடித்திருந்தார். 1980ஆம் ஆண்டுகளில் இவரது தங்கை ஜெயமாலினி தென்னிந்திய படங்களில் நடன காட்சிகளில் அறிமுகமான பின்னர் ஜோதிலட்சுமியின் செல்வாக்கு சரிவை சந்தித்தது. எனினும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என சுமார் 300 படங்களில் அவர் நடித்திருந்தார். சமீப காலமாக ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வந்த அவர் சென்னை டி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவரது மறைவிற்கு பல திரையுலக பிரபலங்களும் இரங்கலை தெரிவித்துள்ளனர். ஜோதிலட்சுமிக்கு ஜோதிமீனா என்ற மகள் உள்ளார். இவரும் சினிமாவில் பல படங்களில் நடித்திருக்கிறார். ஜோதிலட்சுமியின் இறுதிச் சடங்கு சென்னை கண்ணமப்பேட்டையில் உள்ள இடுகாட்டில் நடைபெறுகிறது.